இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹியூண்டாயோட ஆரா பிரைம் அப்படிங்கிற ஒரு வேரியண்ட்டை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆரா பிரைமை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஹியூண்டை ஆரா அப்படிங்கிற அவங்களோட அந்த ஃபேமிலி செடான் சப் 4 மீட்டர் செடானை பேஸ் பண்ணி அவங்க வந்து டாக்ஸி மார்க்கெட்டுக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து கொண்டு வந்திருக்க ஒரு கார் தான். கூடவே இதில் இன்னொரு யூனிக்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஎன்ஜியுமே வந்து ஃபேக்ட்ரி ஃபிட்டடாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த சிஎன்ஜி அவங்க பூட்டில் ஃபிட் பண்ணாலுமே வந்து டீசனான பூட் ஸ்பேஸையுமே வந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஆரா பிரைமில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸ் அவங்களுக்கு ஃபேக்ட்ரிலேருந்து கொடுக்குறாங்க, ப்ளஸ் இதோட சிஎன்ஜியில் வந்து மைலேஜ் எப்படி இருக்கும், ஸோ வந்து எவ்வளோத்துக்கு வந்து உங்களுக்கு ப்ராக்டிகாலிட்டி விஷயங்களில் வந்து உங்களுக்கு அந்த ஒரு டாக்ஸி செக்மெண்ட்டுக்கு நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கும் உங்களோட கஸ்டமர்ஸுக்கும் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துருக்கிற சக்கரம் கார்ஸ் அண்ட் பைக்ஸ் ஒருவேளை நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் வரக்கூடிய அப்டேட்ஸ் எதுவுமே உங்களுக்கு மிஸ் ஆகாது. இந்த ஆரோ பிரைமோட பிரைசிங் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் வந்து ஒரு 6,95,000 ரூபா வந்து வருது. ஆன் ரோட் பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8,74,000 ரூபா அரௌண்ட் வந்து வருது. உங்களுக்கு எக்ஸாக்டான பிரைஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும் ஸ்டார்டிங்லேயும் வந்து ஷோரூமோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்போம். ஸோ அவங்கள நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து எக்ஸ்டீரியர் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளாக, அதாவது ஒரு பேஸ் வேரியன்ட் ஆஃப் ஆரா வந்து நீங்கள் வாங்கும்போது எப்படி இருக்குமோ கிட்டத்தட்ட அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே அதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஹாலஜன் ஹெட்லாம்ப்ஸ் வித் வந்து உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸுமே வந்து அதிலே வந்து அந்த ஹவுசிங்லேயே வந்து வருது. ஒரு ஸ்டெப் பேக் டைப்பில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு சிம்பிளான கிரில், உங்களுக்கு ஃபாக் லேம்ப்ஸ் அந்த மாதிரி எதுவுமே வந்து வரல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஏர் கர்டன் மாதிரி மட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சைடில் நீட்டாக தான் வந்து இருக்குது. ஸோ வந்து சைட்லேயுமே வந்து உங்களுக்கு ஸ்டீல் வீல்ஸ் தான் வந்து வருது. சிம்பிளிஸ்டிக்கான ஒரு டிசைன். ஃபெண்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டருக்கான லைட்ஸ் வந்து உங்களுக்கு வருது. ப்ளஸ் வந்து உங்களுக்கு பாடி கலரில் இல்லாமல் பிளாக் அவுட்டாக வந்து உங்களுக்கு அவுட் சைட் ரியர் வியூ மிரர், ப்ளஸ் வந்து உங்களுக்கு டோர் ஹேண்டில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபியூல் ஃபில்லருக்கான கேப் வந்து உங்களுக்கு இங்கே சைட்லேயே வந்து வந்துடும். அதுக்கப்புறம் அப்படியே ரியருக்கு வந்தோம்னா உங்களுக்கு டாப்ல வந்து உங்களுக்கு ஆண்டனாவுக்கான ப்ரொவிஷன் உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் சிஎன்ஜி வெஹிக்கிள் அப்படிங்கிறதுனால சிஎன்ஜி ஸ்டிக்கரிங்குமே வந்து உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து டிஃபாகருமே இந்த வேரியன்ட்லேருந்தே கொடுத்துருக்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான். என்னன்னா எப்பவுமே நைட் டிரைவிங் ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஹில்ஸ் அந்த மாதிரி நீங்கள் ஓட்டுவீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக ப்ராக்டிகாலிட்டிக்கு பெஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆராவை பேஸ் பண்ண ஒரு காராக இருந்தாலும் ஆரா அப்படிங்கிற பிராண்டிங் அவங்க எதுவுமே ஹைலைட் பண்ணாமல் பிரைம் எஸ்டி அப்படிங்கிற ஒரு பிராண்டிங் தான் வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஹை சிஎன்ஜி அப்படிங்கிறதையுமே வந்து உங்களுக்கு இதுலேயே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பூட்டில். மற்றபடி பிரேக் லேம்ப்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக நார்மல் ஆரால என்ன மாதிரி வருமோ அதே தான் கொடுத்துருக்காங்க. இங்கே 2 பார்க்கிங் சென்சர்ஸுமே வந்து உங்களுக்கு ரியரில் கொடுத்துருக்காங்க. இன்டீரியரை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பூட்டை ஓப்பன் பண்ணி நம்ம இப்போ வந்து உங்களுக்கு சிலிண்டர் எப்படி வந்து ஃபிட் பண்ணியிருக்கிறாங்க, ப்ளஸ் அந்த பூட் ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். பார்த்தீங்கன்னா சிலிண்டரோட கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 10 கிலோகிராம் ஆஃப் சிஎன்ஜி ஆர் வந்து வாட்டர் ஈக்குவலண்ட்டுக்கு நம்ம பார்க்கும்போது 65 லிட்டர் வந்து உங்களுக்கு கெப்பாசிட்டி வரும். ப்ளஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டீசனான பூட் ஸ்பேஸுமே வந்து உங்களுக்கு இருக்கிறது தெரியும். ஸோ வந்து சிஎன்ஜி டேங்க் வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த பேக் சீட்டோட ஒட்டி எவ்வளோக்கு உள்ளாடி தள்ளி வைக்க முடியுமோ உங்களுக்கு அதுவுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து டீசனான பூட் ஸ்பேஸுமே ஆல்மோஸ்ட் ஒரு 143 லிட்டர் வந்து உங்களுக்கு அந்த பூட் ஸ்பேஸுமே வந்து வரும். ப்ளஸ் அந்த ரெகுலராக சிஎன்ஜிக்கு என்னென்ன ரெகுலேஷன்ஸ் இருக்குதோ அந்த பீரியாடிக்கலாக வந்து அந்த டேங்கை வந்து கேலிப்ரேட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம அந்த ரெகுலேஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். கூடவே இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோ டிரைவர் சீட்டுக்கு கீழே வந்து உங்களுக்கு ஃபயர் எக்ஸ்டிங்ஷருமே வந்து அந்த சேஃப்டி நார்ம்ஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து இதுலேயே வந்து உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இப்போ இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ இன்டீரியரை பொறுத்தவரை ஓவரால் உங்களுக்கு கொஞ்சம் ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ்லேயே தான் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ப்ரீமியம் டச்சஸாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி வென்ஸை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காப்பர் ஃபினிஷிங்கில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ப்ரீமியமாக வந்து கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்குது. மற்றபடி வந்து உங்களுக்கு 4 ஸ்பீக்கர்ஸ் வந்து உங்களுக்கு பில்டின்னாக வருது. பட் வந்து அவங்க செட் எதுவுமே வந்து கொடுக்கல. ஸோ வந்து நம்ம அதை மட்டும் ஆஃப்டர் மார்க்கெட்டில் போட்டுக்கிறது மாதிரி இருக்கும். ஸோ வந்து நம்ம ஒரு ஆண்ட்ராய்ட் பேஸ்ட் டச் ஸ்க்ரீன் வந்து வாங்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஸ்பீக்கருமே பெட்டராக வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளுமே வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். இன்னொரு நல்ல அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் 4 பவர் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கோ டிரைவர், அதுக்கப்புறம் வந்து டிரைவர் டோரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 பவர் விண்டோக்கான ஸ்விட்சஸ்மே வருது. இண்டிவிஜுவலாகவுமே வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனுமே வந்து எல்லா டோர்லையுமே வந்து பவர் விண்டோ ஸ்விட்சஸ் கொடுத்துருக்காங்க. கூடவே எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் ஓஆர்வியுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்வீனியன்ட்டான ஒரு ஃபீச்சர் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ வந்து ஈஸியாக வந்து
நமக்கு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸுமே வந்து நமக்கு ஏற்ற மாதிரி பக்காவாக வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு சென்டர் ஏசி வென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃபோர்டைன்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸுக்கு கீழே வந்து வருது. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் வருது. இதுலேயுமே சின்ன ப்ரீமியம் டச்சஸ் இருக்குது. என்னென்னா இது பியானோ பிளாக் ஃபினிஷிங்கில் இருக்குது, இந்த ஏரியா பியானோ பிளாக் ஃபினிஷிங், இந்த மாதிரி விஷயங்களுமே நீட்டாகவே இருக்குது. ப்ளஸ் இதில் வந்து ஃபேன் ஸ்பீடுக்கான கண்ட்ரோல், ரீசர்க்குலேஷனுமே வந்து பட்டன் டைப்லேயே கொடுத்துருக்காங்க. அந்த ஃபிசிக்கல் இதாக புள்ளியாக இல்லாமல் கொடுத்துருக்கிறது நல்லது. இது ஏசி ஆன் ஆஃப் சுவிட்ச். அதுக்கப்புறம் டைப் சியில் வந்து உங்களுக்கு ஒரு சார்ஜிங் போர்ட், அதுக்கப்புறம் வந்து ஒரு 12 வால்ட் சார்ஜிங் சாக்கெட். இதுவுமே ப்ராக்டிகாலிட்டி நல்லாவே இருக்குது. இதில் வந்து ஃபோன், வேலெட் அந்த மாதிரி இதாக வச்சுக்கிறதுக்கு ஸ்பேஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பக்கமே வந்து இதில் ஒரு நல்ல ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. க்ளோ பாக்ஸுமே வந்து நல்ல டீப்பான ஒரு க்ளோ பாக்ஸ். அப்புறம் கியர் ஸ்டிக் வந்து சிம்பிளாக உங்களுக்கு ஹார்ட் பிளாஸ்டிக்கில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மெட்டீரியல் மட்டும் வந்து கொஞ்சம் ஒரு சாஃப்டான மெட்டீரியல் இருக்குது. 2 கப் ஹோல்டர்ஸ், இதில் வந்து உங்களுக்கு திங்ஸ் எதாவது வச்சுக்கிறதுக்குமே வந்து ப்ரொவிஷன் இருக்குது. ஸோ வந்து அதுவுமே டீசெண்டாக இருக்குது. அதோட பெஸ்ட்டாக என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டியரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நம்ம ஒரு இன்ஃபர்டைன்மென்ட் சிஸ்டம் ஏதாவது போடும்போதும் நம்ம இந்த ஸ்டியரிங் கண்ட்ரோல்ஸையுமே வந்து கனெக்ட் பண்ணிக்கும் போது சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்குறோம் அப்படிங்கிறத வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு இப்போ அதையுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து வெஹிக்கிள் இன்னுமே வந்து நமக்கு ஏரில் தான் நிற்கிறதுனால அது வந்து ஃபுல்லாகவே கனெக்டடாக இல்லை. அதுக்கப்புறம் உங்களுக்கு நீட்டான டயல்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பீடோமீட்டர், ஃபியூல் கேஜ், அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் வந்து டாக்கோமீட்டர், அப்புறம் வந்து உங்களுக்கு அந்த சிஎன்ஜிக்கான ரீட் அவுட். ஸோ வந்து லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய சிஎன்ஜி கெப்பாசிட்டி, அதுக்கப்புறம் ரைட் சைடில் வந்து பெட்ரோலோட கெப்பாசிட்டியுமே வந்து வருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் சிஎன்ஜி ஆர் பெட்ரோல், இப்போ வந்து இன்கேஸ் வந்து சிஎன்ஜி நமக்கு ஃபுல்லாக தான் இருக்குது, பட் வந்து என்னென்னா ஒரு லாங் ட்ரிப் போகிறோம். ஸோ அந்த ட்ரிப் வந்து நமக்கு பெட்ரோலில் ஓட்டணும் அப்படின்னா அதையுமே வந்து சுவிட்ச் ஓவர் பண்ணிக்கிறதுக்கான பட்டன் இருக்குது. அதுக்கப்புறம் ஹெட்லைட் லெவலர். உங்களுக்கு ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 1 லிட்டர் பாட்டில் எல்லாமே ஈஸியாக வச்சுக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்கக்கூடிய ஒரு நீட்டான டோர் ஸ்டோரேஜுமே வந்து வருது. இதுலேயுமே வந்து ஃபினிஷிங் நீட்டாக தான் வந்துருக்குது. என்னென்னா இதில் வந்து உங்களுக்கு அந்த ப்ரீமியம்னஸை விட எவ்வளோ தூரத்துக்கு வந்து அந்த லாங் லாஸ்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து மோஸ்ட்லி எல்லாமே வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இப்போ ரியர் சீட்டுமே வந்து ஸ்பேஸ் அண்ட் கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையுமே வந்து பார்ப்போம். ஸோ ஏறுறதுக்கு எல்லாமே வந்து ஈஸியாகவே இருக்குது. லெக் ரூமே வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டாக தான் இருக்குது. ஸோ வந்து கஸ்டமர்ஸுமே வந்து உங்களுக்கு ஹாப்பியாக தான் வந்துருப்பாங்க. அதுக்கேற்ற ஸ்பேஸ் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு டோரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோர்லேயுமே ஸ்பீக்கர் வருது. ஒரு 1 லிட்டர் பாட்டில் வச்சுக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. கூடவே பவர் விண்டோக்கான சுவிட்சுமே வந்து உங்களுக்கு ரியர் பேசஞ்சர்ஸுக்குமே வந்து வருது. நல்ல ஒரு விஷயம் தான். இன்னொரு ரொம்பவே அத்தியாவசியமான ஒரு தேவை அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ரியர் ஏசி வென்ஸுமே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு காம்படிட்டரில் வந்து கிடையாது. அதாவது டாப் செல்லிங்காக இருக்கக்கூடிய காம்படிட்டரில் கிடையாது. ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஒரு 12 வால்ட்டுக்கான சார்ஜிங் சாக்கெட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரியர்லேயுமே வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஹெட்ரூமே வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டாக தான் இருக்குது. நமக்கு குறை சொல்கிற மாதிரி எதுவுமே வந்து இல்லை. இதில் வந்து உங்களுக்கு கிராப் ஹேண்டில், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஒரு 2 பேர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். 3வது ஆளுமே வந்து ஒரு சீட்டை வந்து நமக்கு நல்ல ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால அதுக்குமே வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை. ப்ளஸ் வந்து ஹெட்ரெஸ்ட்டை பொறுத்தவரையில் உங்களுக்கு ஆல் 4 சீட்ஸ், அதாவது டிரைவர், கோ டிரைவர் ப்ளஸ் வந்து உங்களுக்கு ரியர் எல்லாருக்குமே வந்து ஃபிக்ஸட் டைப்பில் தான் வந்து ஹெட்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட என்ஜின் ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது 1.2 லிட்டர் அந்த கப்பா 4 சிலிண்டர் பெட்ரோல் என்ஜின். ஸோ அந்த காம்படிட்டர் கார்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 சிலிண்டரில் தான் வந்து வரும். ஸோ இது 4 சிலிண்டர் அப்படிங்கிறது ஒரு அட்வான்டேஜ் தான். இதில் வந்து பெட்ரோல் ப்ளஸ் சிஎன்ஜி ஆப்ஷனுமே வந்து வருது. சிஎன்ஜியில் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் பவர் அவுட்புட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 69 PS ப்ளஸ் வந்து 95.2 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இதில் வந்து மைலேஜ் அப்ராக்சிமேட்டாக வந்து 28 கிலோமீட்டர் வந்து per கிலோகிராம் ஆஃப் சிஎன்ஜிக்கு வந்து கிடைக்கும். ஸோ நமக்கு பெட்ரோலோட கெப்பாசிட்டி வந்து 37 லிட்டர், சிஎன்ஜி வந்து 65 லிட்டர் வாட்டர் ஈக்குவலன்ட் அல்லது 10 கிலோகிராம் ஆஃப் சிஎன்ஜி அப்படின்ட்டு வந்துடலாம். பெட்ரோலில் பவர் அவுட்புட் அப்படின்னு பார்க்கும்போது 83 PS ஆஃப் பவர் ப்ளஸ் வந்து 113.8 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்குமே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் தான். இதில் வந்து உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 6 ஏர் பேக்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாக கொடுக்குறாங்க. ஏபிஎஸ், அப்புறம் வந்து உங்களுக்கு ஸ்பீட் சென்சிங், டோர் லாக், இந்த மாதிரி விஷயங்களுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டீட்டெயில்ஸ் வந்து நான் ஸ்க்ரீன்லேயுமே வந்து கொடுத்துருக்கிறேன். ஸோ குயிக்கான இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆரா பிரைம் அப்படிங்கிற இந்த வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா காம்படிட்டரை விட எந்த விதத்தில் வந்து பெட்டராக இருக்குது, இன்க்ளூடிங் வந்து அப்ராக்சிமேட்டாக ப்ரைஸிங் என்ன வரும் அப்படிங்கிறதையுமே வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறோம். ஸோ அந்த வண்டி வந்து வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு நாகர்கோவில் மார்த்தாண்டம் அந்த ஷோரூம்ஸுக்கான காண்டாக்ட் டீட்டெயில் வந்து வீடியோவில் இருக்கும். கண்டிப்பாக அவங்களே நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை.